Hi, this is a Value Updates YouTube channel. நம்ம Value Updates வந்து எக்ஸ்க்ளூசிவ் லீகல் எஜுகேஷன் கொடுத்துட்ருக்கோம். மக்களுக்கு சட்டம் கற்பித்து கொண்டு இருக்கிறோம். கண்டிப்பாக சட்டம் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்ம வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணால அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வந்து சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணுங்கள். அதன் மூலமாக மக்கள் சட்டம் அறிந்து கொள்வார்கள். இன்றைக்கி வந்து ஒரு வழக்கு, ஒரு சின்ன ஒரு டாப்பிக்கில் ஒரு சின்ன வீடியோ தான் பண்ண போகிறோம். இது இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, தாயை பராமரிக்காததால் தான செட்டில்மெண்ட் வந்து ரத்து செய்யப்பட்டது. சீனியர் சிட்டிசன் ஆக்ட் இருக்குது. அந்த ஆக்டில் ஆர்டிஓ வந்து இந்த தான செட்டில்மெண்ட்டை வந்து ரத்து பண்ணியிருக்காங்க. ஆர்டிஓக்கே வந்து அதிகாரம் வந்து வழங்கப்பட்டு சட்டம் இயற்றப்பட்டு இருக்கிறது. இது வந்து வழக்கு என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, தாயை பராமரிக்காததால் மகன்களுக்கு வழங்கப்பட்ட தான செட்டில்மெண்ட் வந்து பத்திரத்தை ரத்து செய்து ஆர்டிஓ வந்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இது வந்து தேனி மாவட்டத்தில் வந்து சின்னமனூர் ஒரு ஊரில் அருகே உள்ள ஒரு ஊரை சேர்ந்த கலைமணி, இவர் வந்து தனக்கு சொந்தமான விவசாய நிலத்தை வந்து தனது மகன்களுக்கு வந்து கடந்த 2021ஆம் ஆண்டு வந்து தான செட்டில்மெண்ட் வந்து செய்து கொடுத்துள்ளார். இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா, கலைமணி சில மாதங்களுக்கு முன்பு இறந்து விட்டார். அவர் இறந்த பின்பாடு பார்த்தீங்கன்னா, தந்தை இறந்தவுடன் பார்த்தீங்கன்னா தாயார் வந்து லோகமணியை வந்து மகன்கள் கவனிக்க முன் வரவில்லை. இது குறித்து அவருக்கு அவருடைய ஊரான உத்தமபாளையம் வருவாய் கோட்டாட்சியர் செய்யது முகமதுவிடம் வந்து லோகமணி, அதாவது இறந்தவருடைய மனைவி வந்து லோகமணி மனு அளித்தார். என்னென்னா வந்து தான செட்டில்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது, தான செட்டில்மெண்ட்டை வந்து ரத்து பண்ணுங்க, சீனியர் சிட்டிசன் ஆக்டில் என்னை வந்து பார்க்கல அப்படின்னு சொல்லி மனு வந்து கொடுக்கப்பட்டது. அதில் தனது மகன்கள் வந்து தன்னை பராமரிப்பது இல்லை என்றும் இது தொடர்பாக உரிய விசாரணை வந்து செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வந்து குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த மனு வந்து மீதான விசாரணை வந்து கோட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. பத்திரப்பதிவு செய்து தரப்பட்ட 3 மகன்களில் ஒருவர் மட்டும் தனது தாயை பராமரிப்பதாக கூறிய நிலையில் வந்து மற்ற இருவரும் தம்மால் முடியாதென தெரிவித்து விட்டனர். சாட்சிகளிடமும் விசாரணை, அதாவது செட்டில்மெண்ட்டில் கொடுத்து வைப்பாங்க சாட்சிகள், அந்த சாட்சிகளிடமும் விசாரணை நடைபெற்றது. இதனை தொடர்ந்து மூத்த குடிமக்கள் பராமரிப்பு சட்டத்தின்படி, அதாவது சீனியர் சிட்டிசன் ஆக்டின்படி அந்த ஊர், அதாவது சின்னமனூர் சார் பதிவாளர் அலுவலகத்தில் பதிவு செய்யப்பட்ட தான செட்டில்மெண்ட் வந்து பத்திரத்தை வந்து ரத்து செய்து ஆர்டிஓ வந்து உத்தரவிட்டார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதாவது வந்து சீனியர் சிட்டிசன் ஆக்ட் வந்து சீனியர்ஸை வந்து வழி நடத்தி காப்பாற்றுகிறது அப்படிங்கிறது நம்ம தெரிவித்துக் கொள்கிறோம். அதற்கான நகலையும் வந்து லோகமணியிடம் வந்து ஆர்டிஓ வந்து வழங்கினார். அந்த ஒரிஜினலையும் நகலையும் வந்து வழங்கினார். எதுனா தான செட்டில்மெண்ட்டை வந்து அந்த 2 மகன்களுக்கு கொடுத்த தான செட்டில்மெண்ட் 3ல் ஒருத்தர் பார்க்குறாரு சொல்லிட்டாரு, 2 பேர் பார்க்க முடியாததுனால தான செட்டில்மெண்ட்டை வந்து ரத்து செய்து உத்தரவு வந்து பிறப்பித்திருக்கிறார். யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிஓ. இதுக்கு வந்து நீங்கள் தான செட்டில்மெண்ட் சீனியர் சிட்டிசன் ஆக்டில் வந்து ரத்து பண்ணணும்னா நீதிமன்றம் செல்வதற்கு முன்பாக வந்து ஆர்டிஓவிடம் மனு கொடுத்து அந்த மனுவை விசாரித்து அவருக்கு வந்து அதை ரத்து செய்யணுமா செய்ய வேண்டாமா அப்படிங்கிற ஒரு இதை வந்து அவர் முடிவு பண்ணி அது உண்டான ஒரு தீர்ப்பை வந்து வழங்க அதிகாரம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு முக்கியமான பதிவு அப்படிங்கிறதுனால நம்ம வந்து அதாவது தாய் தந்தைக்கும் குழந்தைக்குமே இது வந்து ஒரு முக்கியமான ஒரு பதிவு அப்படிங்கிறதையும், இது முக்கியமான ஒரு வழக்கு அப்படிங்கிறதையும் நாம் இதில் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.